ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிசைன் கிளாஸ் ப்ளவுஸோட 6th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ்க்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க சாரீ இந்த சாரீ தான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சடங்கு பொண்ணோட சாரீ தான். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 3350 ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு. இந்த சாரியோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டரில் நல்ல ராணி பிங்க் கலர் வந்திருக்கு. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காப்பர் புட்டாஸ் வந்திருக்கு. சாரியோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி பயிர் இருக்குல்ல அந்த கலர் தான். அதுலேயே கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது. எக்ஸாக்டாக என்ன கலர் தெரியல, பட் அதில் கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ சாரியில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இந்த சாரிக்கு நம்ம முடிச்சும் போட வேண்டியிருக்கு. சாரியோட முந்தான இது தான். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது இன்னர் சைடு, இதுதான் அவுட் சைடு. சாரி எந்த கலர், இது வந்து பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் நெக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் போடும்போது டிசைன் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நெக்கு வந்து முதல்ல கட் பண்ணக்கூடாது. நம்ம டிசைன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போது நான் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்கு வித் 2 இன்ச் வச்சுருக்கிறேன். நெக்கோட இறக்கம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுருக்கிறேன். இப்போ கீழே 1.5 இன்ச் மடிக்கிறதுக்கு தேவைப்படும், அதை நான் விட்டுட்டு அந்த 1.5 இன்ச்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம கம்பல்சரி விடணும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு டிசைன் வரும். ஸோ அதுக்காக 2 இன்ச் வந்து கம்பல்சரி நம்ம விட வேண்டியிருக்கும். சரியா? இப்போ அதை எல்லாமே சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலே வந்து 2.5 இன்ச் விட்டுருக்கேன் அப்படின்னா அதே 2.5 இன்ச் வந்து கீழே விட வேண்டாம். கீழே வந்து ஒரு 3 இன்ச்சை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிசைனை பொறுத்த அளவில் இந்த இடம் வந்து விரிவாக தான் வரணும். ஆனால் இது வந்து நமக்கு டிசைனுக்குள்ளே இந்த அளவு வந்து வந்துடும். சரியா? கீழே 3 இன்ச் வச்சுட்டு அதை கிராஸாக மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்கு வந்து நான் ரவுண்ட் நெக்கு தான் இதுக்கு வரைதேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரவுண்ட் நெக்கை விட நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வெத்தலை நெக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நான் இப்போ ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நெக்கு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைனை பொறுத்தளவு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் தான் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து கேப் இருக்குது. அப்போ நமக்கு இன்னொரு லேயர் டிசைன் வைக்கிறதுக்கு அந்த இடம் பத்தாது. ஸோ அதுக்காக தான் நான் ரவுண்ட் நெக் வந்து நான் போட்டுக்கிறேன். சரியா? ஏன்னா நியூவாக ஏஜ் அட்டன் பொண்ணோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு அந்த இடத்துல ஒரு வெத்தலை நெக் கொடுக்க முடியல. பட் வெத்தலை நெக் கொடுத்துருந்தா இன்னும் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கமாக லைனிங் வச்சுட்டு நெக் எப்போதுமே நம்ம அடிச்சு திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் 1/4 இன்ச் அடித்து திருப்பிட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்போதுமே லைனிங் ப்ளவுஸ் தைப்போம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். பட் நெக் பேட்டர்ன் மட்டும் நமக்கு தேவையான பேட்டர்னில் கட் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ லைனிங்கை அப்படியே உள் பக்கமாக டேன் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக நம்ம டேன் பண்ணி தையல் போடலாம். இதெல்லாம் எல்லா ப்ளவுஸுக்குமே பண்ணுறது தான் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நல்லாவே ஸ்பீட் வச்சுருக்கிறேன். இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங் அளவுக்கு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ 1/4 இன்ச் அளவு மடிச்சுட்டு 1 இன்ச் அளவு மடிப்போம் இல்லையா, அதே ப்ரொசீஜரை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வரைக்குமே நம்ம நார்மல் ப்ளவுஸ் பண்ணுற ஸ்டெப் தான். இதுக்கப்புறமா டிசைன் வைக்க போகிறோம். அதுக்காக ப்ளவுஸோட சேம் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் நீளமும் 10 இன்ச் உயரமும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சிங்கிள் லேயர் தான். அந்த சிங்கிள் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து லைன்ஸ் போடுறேன். ஸ்கேல் வச்சு கண்டிப்பாக லைன் போட்டுக்கோங்க. கையை வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. சரியா? நம்ம இப்போ போடுற லைனோட கேப் ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் எவ்வளோ கேப் வரணும்னா 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். நான் போடுறது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து போடுறேன். சரியா? நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 3/4 இன்ச் அளவு வந்து ஃபஸ்ட்டு எல்லா பக்கமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட லைன்ஸ் போடுங்க. சரியா? இப்போ வந்து ஆப்போசிட்டில் நம்ம இப்போ போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் அந்த லைன் வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம லைன் எல்லாமே போட்டாச்சு இல்லையா, அந்த லைனை அப்படியே இப்போ மடித்து தைக்க போகிறோம்.
நம்ம கோடு போட்டோம்ல, அந்த கோடை அப்படியே மடித்து நுனியில் தையல் போடணும். அவ்வளோதான். நீங்கள் 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதை விட உள்ளே தள்ளி அப்படியெல்லாம் தைக்க தேவை கிடையாது. நுனியில் தையல் போட போகிறோம். சரியா? நீங்கள் இப்படி நுனியில் தையல் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது மறைஞ்சிரும். அதனால் மார்க்கிங்களே தெரியுமோ அப்படின்ற கவலை வேண்டாம். சரியா? சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்க பகுதி நமக்கு வெளியில் டிசைனாக வைக்க போகிறோம். அதனால தான் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். டார்க் அண்ட் ஷேட் எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. லுக் வைஸ் நல்லா இருக்காது. சரியா? மேலே என்ன கலர் த்ரெட் போட்டிருக்கீங்களோ சேம் கலர் பாபின்லேயும் நூல் போடுங்க. ஏன்னா இந்த டிசைனை பொறுத்த அளவில் பாபினில் உள்ள நூலுமே வெளியில் தெரியும். அதுக்காக 2 கலருமே 2 பக்கமுமே சேம் கலர் த்ரெட் வந்து போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான கிளாத் இருக்குன்னா இந்த டிசைன் வந்து அதில் வராது. நீங்கள் அதுக்கு பதிலாக கேன்வாஸ் வச்சு சுற்றி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பண்ணுங்க. சரியா? கேன்வாஸையும் இந்த டிசைனை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்றதை எக்ஸாக்டாக பார்க்கணும் இல்லையா? அதுக்காக கழுத்தோட நடுவில் கட் பண்ணோம் இல்லையா? அந்த பீஸை வச்சுருக்கிறேன், பத்திரமா வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கிறேன். சரியா? சென்டரில் விட்டுருங்க, கேப் விட்டுருங்க. ஏன்னா அதில் வேற ஒரு டிசைன் பண்ண போகிறோம். சரியா? நெக்கு எங்கே முடியுதோ அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்தே இந்த டிசைனை அப்படியே வளைவாக வந்து கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பொசிஷன் மாறிடக்கூடாது. நம்ம வெட்டும் பொழுது எந்த பகுதி கீழே வருது, எந்த பகுதி மேலே வருது, அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ்லேயும் அட்டாச் பண்ணும் பொழுது கீழ்ப்பகுதி மேல் பகுதி பார்த்து தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸ் கொடுக்குறேன். ஒரு சைடு மட்டும் டார்க்காக மார்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த சைடு வந்து நெக்கோட உள் சைடு வரும். டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்கிறது நெக்கோட தையல் பகுதியில் போயிடும். சரியா? ஸோ அந்த டார்க்காக லைன்ஸ் கொடுத்துருக்கல இந்த இடத்துல நம்ம பைப்பிங்கும் கொடுக்க போகிறோம். சரியா? டைரக்ஷன் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கணும்னா உங்களுக்கு எப்படி புரியுதோ அதே மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இப்போது குறித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? இதில் வச்சு அப்படியே தையல் போடுறேன். நம்ம தையல் போட்டு பகுதிக்கு உள் பக்கமாக வச்சு இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். அப்படியே சுற்றிலும் வந்து தையல் போடுறேன். நான் இதில் பைப்பிங் கொடுக்குறேன் அப்படின்றதுனால சுற்றிலும் தையல் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடித்து திருப்பின மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வெளிப்பகுதியில் வச்சு நான் டார்க்காக ஒரு லைன் மார்க் பண்ணோம்ல அந்த இடம் மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. ஸோ திருப்பிட்டு சுற்றிலும் வந்து தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம லைனிங் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே பெருசாக தான் எடுத்துருக்குறோம். நமக்கு தேவையான அளவுலேருந்து சுற்றிலும் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டு தான் வெட்டி எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மட்டும் பொசிஷன் மாறாமல் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு டேரக்ஷன் குழப்புனா கூட இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லெஃப்ட் ரைட் வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? நம்ம கழுத்து பகுதியில் வெட்டி எடுத்து அந்த லைனிங் பகுதி கூட இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதுக்காக இத்தனை தடவை நான் அதை சொல்கிறேன்னா அந்த பகுதி மாறிடக்கூடாது, மேல் கீழ் எல்லாம் மாறிடக்கூடாது. அதுக்காக இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். 1.5 இன்ச்சில் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை 2ஆக மடித்து அப்படியே இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் போடலாம். நீங்கள் இதில் எந்த அளவுக்கு தைக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் பைப்பிங் உங்களுக்கு வெளியே தெரியும். ஸோ அதனால் ரொம்பவே நுணுக்கமாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. அதே நேரத்தில் பிசுரும் கிளம்பக்கூடாது. சரியா? நான் இந்த இடத்துல லைனிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அது இன்னும் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அவ்வளோதாங்க. பைப்பிங் நீட்டாக இப்போ நம்ம கொடுத்து எடுத்தாச்சு. இதே மாதிரி அந்த சைடும் பீஸ்க்கு பைப்பிங் வந்து கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறத கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதாவது நெக்கோட பார்ட்டில் வெளியில் தெரிகிற பகுதியில் தான் பைப்பிங் வரணும். உள்ளே போகிற பகுதியில் பைப்பிங் தெரியக்கூடாது. இதுக்கப்புறமா நம்ம அந்த நெக் பீஸில் ஒரு பீஸ் கட் பண்ணோம்ல அதை வச்சு இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன்.
எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த பீஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரத்துக்கு அந்த பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ ஃபைனலாக அந்த பீஸ் நம்ம ரெடி பண்ணோம்ல, அதே வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம மார்க் பண்ண அதே கழுத்து இறக்கம் அதே அகலம் தான் வேணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கூட உயரத்தை குறைக்கவோ கூட்டவோ, இல்லை அந்த டிசைன் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குன்னா அதை அகலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணவோ அப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா ஒரு சில நேரங்களில் அந்த ஷேப் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான். இப்போ உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா தானே எடுத்தோம். அதனால் லைனிங் கிளாத் ஒன்று, மெயின் ஃபேப்ரிக் ஒன்று, 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நெக்கோட சென்டரில் வச்சுட்டு அதோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். வி ஷேப் வரைஞ்சிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். சரியா? இப்போ அதுலேருந்து கொஞ்சம் சைடில் ஒரு 3/4 இன்ச்சு சுற்றிலும் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவு கட் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணோம் இல்லையா, அது மேலேயே தைச்சி எடுத்துக்கிறேன். வளைவாக தைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு 1/4 இன்ச் அளவு. இப்போ லைனிங் அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த பீஸ் நமக்கு பிசுறு இல்லாமல் இந்த இடத்துல ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா 2 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை 2ஆக மடித்து ஓரமாக தையல் போட்டுட்டு அந்த பீஸை அப்படியே திருப்பி எடுத்துக்கிறேன். நம்ம ரோப்பெல்லாம் தைப்போம்ல அதே மாதிரி. அதை நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸில் காமிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை காமிக்கலை. ஸோ இதில் வந்து சென்டராக இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து சாக்லேட் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக லைட்டாக துணியை உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவு லூஸ் விடணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நெக் பீஸ் வந்து சுருங்கிடும். சரியா? ஸோ லைட்டாக உள்ளே வந்து என்ன ஆகணும், லூஸ் இருக்கணும். சரியா? இப்போ இதான் ப்ளவுஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதில் பொசிஷன் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுங்க. இதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த டிசைனில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த பைப்பிங் ஓரமாக வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வரும். ஸோ அதனால் சேம் கலர் த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீஸையும் இந்த மாதிரி வச்சு நீட்டாக அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு அது நழுவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குண்டூசி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கண்டிப்பாக லூஸ் இருக்கணும். சரியா? அப்போ தான் நம்ம அந்த பீஸை சுருக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகைன் இந்த இடத்துல ஒரு கேட்டு தையல். சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிசைனை பொறுத்தளவில் நிறைய த்ரெட்டு வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரணும் அப்படின்னா சேம் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் ஃபைனலாக நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது 2.5 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய இன்னொரு பீஸ் எடுத்துருக்குறேன். இந்த பீஸ் உங்களுக்கு சாரியில் எவ்வளோ லென்த்து கிடைக்கும் அந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நமக்கு தேவையான அளவு கட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். 2.5 இன்ச்சு பீஸை 2ஆக மடித்து ஓரமாக 1/4 இன்ச் அளவில் தைக்கிறேன். இதை வந்து நார்மலாக நம்ம எப்போதுமே திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி வெளியில் எடுத்துக்கலாம். பிசர் ரொம்ப கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி தையல் போட்டுக்கோங்க. அப்படிலாம் கொஞ்சம் பீஸ் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நம்ம திருப்பி எடுத்துட்டோம். இப்போ 5 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். எல்லா பீஸோட நீளமே ஒரே நீளமாக கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் எல்லா ஃப்ளவரோட அளவுமே ஒரே அளவாக வரும். அவ்வளோதான். இதே மாதிரியே நான் நிறைய பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை வந்து டிசைன் பண்ண போகிறோம். கை ஊசியில் நூல் போட்டு எடுத்துகிட்டு நுனியிலேருந்து தைக்கணும். நுனியில் தைக்கணும். தையல் வரும் இல்லையா, அந்த பகுதியில் தான் இதை வந்து தைக்கிறேன். இந்த மாதிரி ஹெம் பண்ணுறேன். நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, சேம் அதே ரன்னிங் ஸ்டிச் தான். லாஸ்ட் வீடியோவில் இதே டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். பட் அது வந்து ஃபுல் சர்க்கிளாக வந்துச்சு. இது வந்து ஹாஃப் சர்க்கிள் தான். ஸ்டார்டிங்லேருந்து என் பாயிண்ட் வரைக்கும் நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும்.
இப்போது ஸ்டார்டிங்கில் உள்ள பிசுறு பகுதியும் எண்டிங்கில் உள்ள பிசுறு பகுதியும் நமக்கு ஃபுல் சர்க்கிளாக இருந்தால் என்ன பண்ணணும், அப்படியே அந்த பிசுரை கீழ்ப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருப்பேன். பட் இந்த டிசைனுக்கு நம்ம கீழ்ப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. இது வந்து ஹாஃப் சர்க்கிள் தான். ஸோ அதனால் நூலை வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அப்படி இல்லைனா அந்த இதே வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 இன்ச் அளவுக்கு நம்ம விடுதோம்ல, அது தேவை கிடையாது. பட் என்னென்னா சில நேரங்களில் என்ன ஆகும்னா அந்த ஃப்ளவர் வந்து நிற்காது, உருவிட்டே வரும். அதுக்காக தான் நம்ம அந்த 2 இன்ச் விட்டுட்டோம்னா நமக்கு தைக்கும் பொழுது கூட நமக்கு அது டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது லூஸ் ஆகிடுச்சா, நம்ம இப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை கவனமாக பாருங்கள். அந்த த்ரெட்டை பிடிச்சி நல்லா இதை டைட் பண்ணிவிட்டேன். அந்த ஃப்ளவர் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டேன், லூஸ் இருக்கக்கூடாது. அந்த பிசுறு பகுதி 2ஐயும் அந்த நெக்கோட ஓரமாக வர மாதிரி வச்சு தைக்க வேண்டியதான். அந்த பிசுறு பகுதி ஸ்ட்ரைட்டாக வரணும், அந்த லைன் மேலே, நெக்கோட லைன் மேலே ஸ்ட்ரைட்டாக வரணும். இந்த த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியும், அதை நம்ம கடைசியாக கூட கட் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குட்டீஸ் ட்ரெஸ்லாம் வரும்ல, அதிலலாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராகு அந்த மாதிரி கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுலாம் அதிகமாக இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஹிப் கிட்ட வைக்கலாம், நெக்கு கிட்ட வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய இடங்களில் கிட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிசுரை மறைக்கிறதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் இதில் வந்து லேஸு, ஸ்டோனு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும். இதில் ஒரு லேயர் மட்டும் வச்சோன்னா கண்டிப்பாக இந்த லேஸை பொறுத்த அளவில் பிசுறு நல்லாவே வெளியில் தெரியும். அதுக்காக நான் 2 லேயராக கொடுத்துக்கிறேன். நீங்கள் கிராண்டான லேஸ் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி லேஸ் கூட இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு 2ஐயும் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிங்கன்னா டிசைன் வந்து க்ரியேட் ஆகிரும். சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு 2 கார்னரையும் பிடிச்சி ஸ்டிச் 2-3 டைம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், சரியாக வந்துடும். இப்போ இந்த டிசைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா டபுள் லேயரில் ஸ்டோன் வரும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். B7000 அப்படின்ற க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டர்லேயுமே B7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த பேச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். அண்ட் இந்த கிளாத்தை தவிர வேறு ஏதாவது க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் சாரியில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் தான் வந்துருந்துச்சு, அதனால் நம்ம அதை தான் யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஓகே, ஃபைனல் இந்த லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் வாங்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு டைம் எடுக்குங்க. நார்மலாக நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குறத விட ஒரு 350லேருந்து 400 வரைக்கும் தாராளமாக எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், சரியா? ஏன்னா இது கண்டிப்பாக டைம் எடுத்து பண்ணக்கூடியது, பீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் இதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், சரியா? ஓகே, இந்த டிசைன் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு மிஸ் ஆன கிளாஸஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீக்கில் நான் இடையில அதிகமாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.